முதல் இறுதி மட்டுமாக உம் திருப்பிரசன்னத்தினாலும் தூய ஆவியானவரின் அருள் துணையாலும் எங்கள் அனைவரையும் ஆண்டவராக இறைவன் நிறைவாக ஆட்கொண்டு வழிநடத்திருள வேண்டும் என்று இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் வழிபாட்டிற்கு ஆர்வமாகவும் மூவொரு கடவுளை போற்றும் வண்ணமாக 25வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடும். தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் துதியுமக்கு என்கிற பாடல் 25வது கீர்த்தனை பாடல். தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் துதியுமக்கே நேத்திரம் போல் மொழுரா தெரியும் காத்தீர் தோத்திரம் துதியுமக்கே நேத்திரம் போல் மொழுரா தெரியும் காத்தீர் தோத்திரம் துதியுமக்கே சத்துரு பயங்களின்றே நல்ல நேத்திர செய்யவமை பத்திரமாய் சீராட்டி யுறங்கிய சுற்றிலும் கோட்டையானா பத்திரமாய் சீராட்டி யுறங்கிய சுற்றிலும் கோட்டையானா துணையன காத்தவனே காரிருள் அகன்றிடவே நல்ல கதிரொளி திகழ்ந்திடவே பாரிதை புரட்டி பொருள செய்தே கண பாங்கு சீராக்கி வைத்தார் பாரிதை புரட்டி பொருள செய்தே கண பாங்கு சீராக்கி வைத்தார் இன்றைய தினமெதிலும் தோலே எந்தெந்த வகைகளிலும் திருமறைப்படி ஒழுங்கிடைய மக்கருள் போன்றிய காத்து கொள்வார் திருமறைப்படி ஒழுங்கிடைய மக்கருள் போன்றிய காத்து கொள்வார்
நம்ம யாவரும் எழுந்து நின்று விடியல் ஆராதனை முறைமை பின்பற்றுவோம். 45வது பக்கம். ஆண்டவரை என் உதடுகளை திறந்தருளும், உமது புகழை அறிவிக்கும். கடவுளே என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிற படியே. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 2 நாம் முறையாக வாசிப்போம். பாடல் புத்தகத்தில் 141வது பக்கம். சங்கீதம் 2. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிற படியே. ஆமென். ஆண்டவருடைய வாழ்வை அருளும் திருமொழிகளை படித்த நாம் அதற்கு மறுமொழியாக நமது விசுவாசத்தை பாடல் புத்தகத்தில் 24வது பக்கமுள்ள நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். 24வது பக்கம். ஒரே கடவுளை சுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதும் ஆகிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் அல்ல பிதாவானவர். ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவென்று பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுள் என்று கடவுள், இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. மனிதராகி நமக்காகவும் மறைச்சிப்பு நிமித்தமாகவும் பரலோத்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கண்மடத்தில் அவதரித்து மனிதனானார். பொது விழாத்தின் கீழ் நமக்காக சிலுவை அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியன்படியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிருள்ளரை மரித்தோரை நயந்திருக்க மகிமையோட திரும்ப வருவார். ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியினரை விசுவாசிக்கிறேன். ஒரு ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவரும் ஆமே. பிதாவென்று குமார் என்று புறப்படுகிறவர், பிதாவோடு குமாரனோடு
தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவரும் ஆமே. பரிசுத்தம் பொதுவான ஒரே அப்போஸ்தலரை விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்தானம் அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் நித்தியத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் இந்த மகிழ்ச்சியான புதிய மாதத்தின் முதல் நாளின் காலை பொழுதில் ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய பெரிதான கிருபையினால முதல் 9 மாதத்தை இந்த ஆண்டில் நிறைவு செய்து இந்த அக்டோபர் புதிய மாதம் 10வது மாதம் இம்மாதத்திற்குள்ளாக நுழைகிற பாக்கியத்தை கர்த்தராகிய இறைவன் நமக்கு நல்கியிருக்கின்றார். நாம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் தருகின்ற வார்த்தையோடு இம்மாதத்தில் நாம் வாழ இருக்கின்றோம். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்கின்ற கர்த்தருடைய திருவார்த்தை யாத்திரையாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அடங்கி உள்ளது. The book of Exodus chapter 14 verse 14. நாம் யாவரும் எழுந்து நின்று படிக்க கேட்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம் திரு வார்த்தைகளை இவ்வேளையிலே நாங்கள் சிந்திக்க முற்படும் போது கர்த்தராகிய இறைவன் எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் அருளக்கூடிய இத்திருமொழிகளை நாங்கள் உள்வாங்கவும் இவ்வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கவும் நீர் அருளை தாரும். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் அது சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. இயேசுவின் வழியே பிதாவே. உட்காருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்கின்ற திருவார்த்தைகள் 1973ஆம் ஆண்டு தி யாம் கிப்பூர் வார் என்கின்ற ஒரு போரை பற்றி நீங்கள் கேள்வியுற்றிருப்பீர்கள். அதற்கு அக்டோபர் வார் என்றும் பெயர் உண்டு. ஏன் அக்டோபர் வார் என்றால், அக்டோபர் மாதத்தில்தான் 6ஆம் தேதி துவங்கி 25ஆம் தேதி வரையிலும் ஒரு குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு போர் நடைபெற்றது. ஆகையினால இதற்கு அக்டோபர் வார் என்கின்ற பெயரும் உண்டு. இன்னொரு பெயரும் உண்டு, ரமடான் வார் என்கின்ற பெயர். ஸோ இந்த யாம் கிப்பூர் என்று சொல்லும்போது இது யூதர்களுடைய ஒரு புனிதமான ஒரு நாளாக கருதப்பட்டது. அவர்கள் இந்த நாளில் எந்த பணியையும் செய்ய மாட்டார்கள். மாறாக கடவுளுடைய சமூகத்திற்கு சென்று கடவுளை ஆராதித்து உபவாசம் இருப்பதுதான் அவர்களுடைய முக்கியமான ஒரு பணியாக இருந்தது. ஸோ இந்த யாம் கபூர் என்று சொல்லக்கூடிய இந்த நாள் அவளுடைய வாழ்க்கையில ஒரு மிக மிக புனித நாளாக பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் மக்களை அவர்கள் உபவாசம் செய்கின்ற நேரத்தில் எப்படியாவது அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு 13 நாடுகள் கைகோர்த்தது. அதில் எகிப்து, சிரியா போன்ற நாடுகள், அநேக அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றாக திரண்டு இந்த இஸ்ரேலர்களை தரைமட்டமாக்கி அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி முற்பட்டார்கள். அப்ப இந்த புனித நாளிலே இவர்கள் போர் கூட மேற்கொள்ள மாட்டார்கள். அமைதியாக கடவுளுடைய சன்னிதானத்தில் கடவுளுக்காக இருந்து
கடவுளிடத்தில் ஜெபித்து கடவுளை தொழுது கொண்டு இப்படிதான் இருப்பார்களே தவிர அவர்களுக்கு எதிராக யாராவது போர் தொடுத்து வந்தால் போரை கூட மேற்கொள்ள மாட்டார்கள். இதை அவர்கள் காரணமாக வைத்துக்கொண்டு இவர்களை கட்டாயம் நாம் எதிர்கொண்டு போனால் இவர்களை வீழ்த்தி விடலாம், ஏனென்றால் போர் செய்ய மாட்டார்கள் என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் கிளம்பினார்கள். அப்ப இந்த 13 நாடுகளும் ஒன்றாக இணைந்து இவர்கள் உபவாசத்தை ஆரம்பிக்கும் போது, அதாவது காலையில் 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரையிலும் அவர்கள் ஆலயத்தில் உபவாசம் இருப்பார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் உபவாசத்தை ஆரம்பிக்கிறார்கள், இவர்கள் போரை ஆரம்பிக்கிறார்கள் 13 நாடுகள். அப்படி இருக்கும்போது இவர்களால் என்ன செய்வது என்று புரியவில்லை. உடனடியாக இந்த மக்கள் எல்லாரும், இஸ்ரவேலர்கள் எல்லாரும், யூதர்கள் எல்லாரும் கடவுளுடைய சமூகத்தில் இருந்து அவர்கள் செய்த ஒரே காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலின் கடவுளே, நீர் மாத்திரமே எங்களுக்கு துணை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் எங்களால் என்ன செய்ய முடியும்? எங்களை சுற்றி 13 நாடுகள் போர் தொடுத்து வருகிறார்களே, உமக்காக நாங்கள் ஆலயத்திற்கு வந்து உம்மை தொழுது கொண்டு உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்படி அவர்களுக்கு எதிராக போர் செய்ய முடியும்? இப்ப நீரே எங்களுக்கு ஆதரவாயிரும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் கடவுளே என்று அவர்கள் கூக்குரலிட்டு கடவுளை நோக்கி ஜெபித்தார்கள், விண்ணப்பம் செய்தார்கள், எங்களை காப்பாற்றும் என்று சொன்னார்கள். இவர்கள் ஒரு புறத்தில் குண்டு மலைகளை பொழிகிறார்கள் அந்த நாட்டிற்குள்ளாக. அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் இருந்து ஒரு மெல்லிய காற்று ஒன்று வெளியேறுகிறது. அந்த காற்று அப்படியே சூறாவளியாக மாறுகிறது. நமக்கு தெரியும், அந்த இஸ்ரேல் நாட்டில் எல்லாம் அந்த கேதுரு மரம் அவனுக்கு திருமறையில் இருக்கிறது இல்லையா, பெரிய பெரிய உயர்ந்த நிலையில அந்த மரங்கள் இருக்கும். அப்ப எல்லா மரங்களிலும் தேனீக்கள் கூடு கட்டி இருக்கும். பல நூற்றுக்கணக்கான தேன் கூடுகள் அநேக மரங்களில கூடு கட்டி இருந்தது. அப்ப இந்த காற்று ஆலயத்திலிருந்து புறப்பட்டு அந்த தேன் கூடுகள் எல்லாவற்றையும் அழித்து விட்டதாம். அப்படி அது போய் அவைகளை சீண்டும் போது நமக்கு தெரியும், உடனடியாக அது ரொம்ப ஆக்ரோஷமாக பறக்க ஆரம்பிக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற தேன் அடித்தால் நமக்கு தெரியும், நம்மை அது தாக்க வரும். அப்பொழுது அன்றைய காலகட்டத்தில் தேன் அவர்களிடத்துல வந்து ரொம்ப, நம்மக்கிட்ட இருக்குல்ல அந்த குளவி எல்லாம் சொல்லுவோம்ல, ரொம்ப பெரிய அளவில் தேன்கள் இருக்கும், அவ்வளோ பயங்கரமாக. அப்ப அந்த தேன்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த இஸ்ரேல் மக்களை வீழ்த்த போர் தொடுத்து வந்த அந்த 13 நாடுகளினுடைய போர் வீரர்கள், படை வீரர்களை நோக்கி அது பயணித்ததாம். அவங்க தெரியும், அவங்க கவசெல்லாம் அணிந்திருப்பாங்க இல்லையா, அவர்களுக்குள்ளாக அது பயணித்து அவர்கள் எல்லாரும் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த நாட்டிலிருந்து ஓட ஆரம்பிக்கிறார்கள். யாரும் மீண்டும் அவர்களுக்கு எதிராக வராதபடி அப்படியே எல்லாவற்றையும் விட்டு விட்டு பயணிக்கிறார்கள், ஓடுகிறார்கள். இந்த உபவாச நேரமெல்லாம் முடிந்த பிறகு இஸ்ரேல் மக்கள் அவர்கள் விட்டு சென்ற அந்த போர் கருவிகளை பயன்படுத்தியே அந்த எதிராக வந்த 13 நாட்டு வீரர்களையும் வீழ்த்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதாக நாம் பார்க்கிறோம். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இது நடந்த உண்மை. 1973 யாம் கபூர் என்று சொல்லக்கூடிய அந்த புனித நாளில் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போர். இதில் கடவுளுடைய செயல்பாடு மிகப்பெரியது. இப்போ நாம் வாசி கேட்ட இந்த திருமறை பகுதியிலும் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம் சார்பாக யார்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்றும் கேட்கிற ஒரு கேள்வியாகவும் இது இருக்கும், எனக்காக யார் என்று சொல்லி. இங்க இஸ்ரேல் மக்களுக்காக கடவுள் இருக்கிறார்.
அப்போ கடவுளுடைய வார்த்தை மோசே வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏனென்றால் அவர் இப்பொழுது அவர்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். அடிமைகளாய் எகிப்தில் அவர்கள் இருக்கும்போது அங்கிருந்து அவர்கள் வெளியேறக்கூடிய சூழல் இல்லை. யார் அவர்களுக்காக யுத்தம் பண்ண முடியும்? சரி, ஒருவேளை அவர்கள் யுத்தம் பண்ணலாம் என்று நினைத்தாலும் யுத்தத்திற்கான பொருட்கள் அவர்களிடத்துல இல்லை. அடிமைகளுக்கு இடத்துல என்ன இருக்கும்? இப்படி இருக்கும்போது இங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தர் உங்களுக்காக போர் தொடுப்பார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் சண்டையிடுவார். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அடுத்த வார்த்தை, நீங்கள் சும்மா இருங்கள், அமைதியாக இருங்கள். அமைதியாக இருத்தல் என்று சொல்லும் போது கடவுளையே நினைத்திருங்கள், கடவுளையே நோக்கி இருங்கள், கடவுளையே நோக்கி ஜெபித்திருங்கள், உபவாசித்திருங்கள். அப்படி கடவுளிலே நீங்கள் அமைதியாக இருங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்பதுதான் இதனுடைய முக்கிய அர்த்தமே. அப்ப கடவுள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லும் போது நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அதற்கு முந்தைய வசனங்களில் கூட பயப்படாதிருங்கள், இனி நீங்கள் பார்க்கிற இந்த எகிப்தியரை ஒருபோதும் இனி நீங்கள் காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த கடவுள் இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஒருவேளை இந்த புதிய மாதத்தில் நாம் நுழைந்திருக்கும் போது இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாய் இருக்கும் என்று சொல்லி நம்மால் கணிக்கவோ யுகிக்கவோ முடியாது. நாம் நினைக்க வேண்டியது, கடவுள் இருக்கிறார், எனக்காக இருக்கிறார், எனக்காக அவர் யுத்தம் செய்வார். நமக்கு எதிராக எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், நோய் நொடிகள் வந்தாலும், பாரங்கள் சுமந்து கொண்டாலும், கண்ணீர்கள் இருந்தாலும், என்ன இருந்தாலும் அவைகளை நீக்கக்கூடிய, போக்கக்கூடிய, அதிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஆண்டவராக அவர் இருக்கிறார். யுத்தம் செய்வார் என்று சொல்லும் போது ஒரு 10 பேர் வந்தா அவர் அடிச்சு நொறுக்கக்கூடிய கடவுள் என்பதை காட்டிலும் நமக்கு எதிராக என்ன வந்தாலும் கடவுள் நம் சார்பாக இருந்து அவைகளை நம்மிடமிருந்து விலக்கி நம்மை வாழச் செய்கிற ஆண்டவராக அவர் இருப்பார். நாம் செய்ய வேண்டியது சும்மாக அமைதியாக இருந்து ஆண்டவரில் வாழ்ந்தால் கடவுள் நமக்கு பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார். அந்த கடவுள் தான் அன்றைக்கு இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில அடிமை நிலையில் இருக்கும்போது, கஷ்டத்தின் பிடியில இருக்கும்போது, வேதனை உற்றி இருக்கும்போது அவர்களை அந்த நிலையிலிருந்து விடுதலையாக்கி அவர்கள் சார்பாக இருந்து கடவுள் யுத்தம் செய்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் நல்கிறார். ஆகையினால இந்த மாதத்தில் நுழைந்திருக்கிறோம். இது ஒரு சிறப்பான ஒரு மாதம் இல்லைங்களா? என்ன மாதம் இது? அக்டோபர் மாதம். என்ன மாதம்? அதுதான் சீர்திருத்தலின் மாதம் இல்லையா? ரெஃபர்மேஷன் மந்த் இது இல்லையா? இந்த மாதத்தினுடைய இறுதி நாள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நாள். உலக வரலாற்றில், குறிப்பாக திருச்சபையின் வரலாற்றில் அருட்தந்தை அறிவர் மார்ட்டின் லூத்தர் வழியாக கடவுள் செய்த ஒரு மாபெரும் சீர்திருத்தலை முன்னெடுத்த ஒரு அற்புதமான மாதம் இது. அந்த லூத்தரோடு கூட கடவுள் இருந்தார் இல்லையா? எத்தனையோ நபர் எழும்பினார்கள் திருச்சபையை சீர்படுத்த, புனரமைக்க. ஆனால் யாராலும் முடியாத ஒரு சூழல். ஆனால் கடவுள் லுத்தருக்கு துணையாக இருந்தார். லுத்தர் சார்பாக இருந்து கடவுள் செயல்பட்டார். ஒரு மாபெரும் சீர்திருத்தலை அவரால் செய்ய முடிந்தது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில அந்த கடவுள் நமக்கும் துணையாளராக இருந்து, நம் சார்பாக இருந்து, நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லாவற்றையும் அவர் வீழ்த்துவார், புறக்கணிப்பார், நம்மை வாழச் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த Oh
துதிக்கிறோம்